வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற நான் இன்னொரு வலையொலி நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வலையொலியில் பல செய்திகளை சுமார் 4 வருடங்களாக வெளியிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு இயக்கம் சார்ந்து தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து நான் எடுத்து வைத்து கொண்டிருந்த ஆய்வுகள் வலையொலி குழுமம் எங்களுக்கு அதை தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாத ஒரு சூழலை அது உருவாக்கி இருக்கிறது. எனவே தான் இந்த வலையொலியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். எப்பொழுதுமே தமிழ் சார்ந்த உணர்வுகள் மேலெழும்புகின்ற பொழுது ஒரு உணர்ச்சி பூர்வமாக அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு தமிழர்கள் எப்பொழுதும் தயங்கியதில்லை. அது அனைத்து பகுதிகளிலும் வாழக்கூடிய தமிழர்களுடைய உணர்வு அது. எனவே எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளித்தால் தமிழ் சார்ந்த பல தகவல்களை எடுத்து வைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அது அமையும். கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம். கஸ்தூரி அவர்கள் ஒரு கருத்தை ஒரு பொது மேடையிலே அவர் பதிவிடுகின்றார். அப்படி அவர் பதிவிட்ட அந்த கருத்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கஸ்தூரி அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் உருவாகிறது. கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இன்று அவர் முன்பணம் கட்டி வெளியே வருவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த கஸ்தூரி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பேசியிருக்கின்றார். அதில் அவர் எந்த விதமான அரசியலும் பேசவில்லை. சிறு புள்ளியாக இருந்த என்னை ஒரு பெரும் சக்தியாக காட்டிய அனைவருக்கும் நன்றி. அதுபோல தமிழக மக்களுக்கும், எனக்காக குரல் கொடுத்த தலைவர்களுக்கும், என்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நான் வெளியே வர வேண்டும் என்று முயற்சித்த சட்டத்தரணி அனைவர்களுக்கும், அதுவும் தெலுங்கு மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கஸ்தூரி அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பின்பு கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். அதன் பின்னால் ஏதாவது அரசியல் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது கஸ்தூரி அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்று, அது வலுவான கருத்து. நாங்கள் கைபர் காலனி வழியாகத்தான் நாங்கள் இந்தியாவிற்குள் வந்தோம் என்று நீங்கள் ஆரியர்களை குறித்து சொல்கிறீர்கள். நாங்கள் உண்மையிலே கைபர் காலனி வழியாகத்தான் நாங்கள் இந்தியாவிற்குள் வந்தோம் என்று ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியாவிற்கு வந்தால் கூட, குறிப்பாக தமிழகத்தில் நாங்கள் வெளியிலே என்ன மொழியை பேசுகிறோமோ, தமிழை பேசுகிறோமோ, அதைத்தான் எங்களுடைய வீடுகளிலும் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் வெளியே தமிழில் பேசுகிறார்கள், வீட்டில் தெலுங்கில் பேசுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஒரு முகமூடி அணிந்து பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் இப்படிப்பட்ட முகமூடி அணிவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மையப்படுத்தியும் சில கருத்துக்களை அவர் பதிவிட்டார். இந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டதோடு இந்த பிரச்சனை அத்தோடு முடிந்து விட்டது என்றுதான் பெரும்பாலானவர்கள் நினைத்தார்கள். ஆனால் திடீரென்று அடுத்த நாள் பத்திரிகைகள் அதனை முதன்மைப்படுத்திய செய்தியை வெளியிடுகிறது. அதை முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிடுகிறது. சில பத்திரிகைகள் கொதித்து எழுந்த தெலுங்கு மக்கள், அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் கொதித்து எழுந்து விட்டார்கள், கஸ்தூரிக்கு எதிராக வழக்குகள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வந்தன. அதன் பின்பு கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாகிவிட்டார் என்றும், இங்கிருந்து தனிப்படை அமைக்கப்பட்டு கஸ்தூரி அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்து கொண்டு வந்தார்கள் என்பதுதான் பதிவு. இது நாம் அனைவருமே அறிந்த ஒரு விடயம். ஆனால் இங்கே கேள்வி ஒன்றுதான், கஸ்தூரி அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு விரைவு காட்டிய காவல்துறை அல்லது அரசு சார்ந்தவர்கள், இந்த நாட்டிலே இதைவிட பல மோசமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் இதைவிட கொடுமையான தவறுகளை செய்துவிட்டு அவர்கள் மிக வெளியே சுற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை இவ்வளவு வேகம் காட்டவில்லையே என்கின்ற குற்றச்சாட்டு எழும்புகின்றது. கஸ்தூரி கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு சாராரும் கஸ்தூரிக்கு ஆதரவாக கருத்துக்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், ஆரியர்கள் அவர்கள் கைபர் காலனி வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்தால் கூட
தமிழ்நாட்டில் அவர்கள் வீட்டிலும் தமிழைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு மொழியை உருவாக்கியோ அல்லது தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட மொழியை உருவாக்கியோ அவர்கள் பேசவில்லை. அவர்கள் தமிழைத்தான் பேசுகிறார்கள். ஆனால் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய அடையாளத்திற்காக வெளியே தமிழை பேசுகிறார்கள். ஆனால் வீட்டுக்குள் வந்ததோடு தங்களுடைய சுயத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். இவர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் முழங்குகின்ற பொழுது ஆரியர்களையும் தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஏன் சிக்கல் இருக்கிறது அல்லது உங்களுக்கு ஏன் வருத்தம் இருக்கிறது என்பதுதான் கஸ்தூரியுடைய கேள்வியாக இருந்தது. இந்த கேள்வி நியாயமான கேள்விதான் என்று இப்பொழுது பலரும் கருத்துக்களை பதிவிட தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் மேலே போய் கஸ்தூரிக்கு ஆதரவான கருத்துக்களை அழுத்தமாக பதிவிடுகிறார்கள். இங்கு நாம் பல விடயங்களை பல செய்திகளை குறித்து பேச வேண்டியதிருக்கிறது. தமிழ் மண்ணிலே அல்லது தமிழ் புறத்திலே தமிழன்தான் ஆள வேண்டும் என்கின்ற வேட்கையில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இவ்வளவு காலம் தமிழருடைய கையில் ஆட்சி இல்லை என்பதின் ஒரு வெளிப்பாடு, ஒரு சினம், அறச்சினம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் திராவிடத்தை மையப்படுத்திய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த தமிழகம் இருக்கும் என்பதை வலுவாகவே திராவிட கட்சிகள் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. இது எந்தவித தவறும் இல்லை. அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அவர்கள் ஆட்சியை பிடித்து ஆட்சி பிடத்தில் ஏறி இருக்கிறார்கள். இதில் மாற்று கருத்தல்ல. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதிலும் மாற்று கருத்தல்ல. ஆனால் எங்கள் மண்ணில் நாங்கள் ஆள வேண்டும் என்கின்ற வேட்கையில் பயணிக்கக்கூடியவர்கள், அதனை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள், அதனை தேடி தங்களுடைய பயணத்தை வரையறுக்கக்கூடியவர்கள், அந்த கோணத்தில் தங்களுடைய சித்தாந்தத்தை வரையறுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தவறு என்று சித்தரிப்பதில் வேகம் காட்ட வேண்டிய பின்னணி என்ன என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றது. தமிழகத்தில் தமிழன் ஆண்டுவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அது வடிவமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. பரவலாகவே நண்பர்கள் ஒரு சிலர், யாராவது 4-5 பேர் நாம் கூடுகின்ற வேளையிலே நண்பர்கள் சில கருத்துக்களை பதிவிடுவது ஒன்று. ஆனால் சில நண்பர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். அது என்ன செய்தி என்றால், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மலையாளத்திலோ அல்லது ஆந்திராவிலோ அல்லது கன்னடத்திலோ போய் இங்கு ஒரு தமிழனை முதலமைச்சராக வையுங்கள் என்றால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், ஒரு திராவிடத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த இவரை முதல்வராக வையுங்கள் என்றால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்றால் இல்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு ஆட்சி விடத்தில் ஏறுவதும் திரைத்துறையில் கோலோச்சுவதற்கும் அது களமாக அமைந்திருக்கிறது. எனவே இது மாற்றப்பட வேண்டும் என்று தமிழர்கள் முனைப்பு காட்டுவதிலும் வேகம் கொள்வதும் அவர்களுடைய உரிமை. அந்த உரிமையை சிதைப்பதற்கு வேகம் காட்ட வேண்டிய களம் என்ன என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழும்புகின்றன. இதற்கான பதில் காலம் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக அமையும் என்பதையும் நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.